ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்பு செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ்: 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 கப் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 10-12 பல்லு பூண்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் அரைச்சிருக்கேன், 4 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணிருக்கேன், ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன், 1/2 கிலோ நெத்திலி மீனை கழுவி வச்சிருக்கேன், 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதுல 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இப்ப நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச தக்காளி பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனியா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்ச புளி தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும் நல்லா கொதிக்க விடலாம். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 10 நிமிஷமா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச நெத்திலி மீனை இதுல சேர்த்துலாம். இந்த மாதிரி ஒண்ணா சேர்த்துக்குவாங்க. அப்போதான் மீன் உடையாம இருக்கும். இப்போ எல்லா மீனும் இதுல சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல மீனை இதுல வேக விடலாம். அப்போதான் மேல எண்ணெய் திரிஞ்சு நிற்கும். வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சதுல மீன் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் கூட திரிஞ்சு மேல வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. சூடான சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.